ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நேற்று கட் பண்ண பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு. அதை நம்ம இன்றைக்கி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை அடியில் வச்சுக்கோங்க. உள் பக்கம் மேலே வர மாதிரி நம்ம அந்த கட்ட பக்கம் பாருங்கள், அது மேலே வர மாதிரி வச்சுட்டு லைனிங் நம்ம கட் பண்ண பாருங்கள், அதை தூக்கி அதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லு நம்ம இந்த மாதிரி லைனிங்கை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த மெயின் டாட்டுக்காக நம்ம அந்த விட்டம் பாருங்கள், அந்த இடத்துல நிறுத்தி ஊசியை குத்தி திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். துணியை இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி கையை ஃபுல்லாக இது பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்த அப்புறமா ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மெயின் டாட்டு நம்ம சென்டரில் ஷோல்டர்லேருந்து சென்டரில் பிடிச்சி இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் 1.3 நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1.25 இன்ச்சும் 1 இன்ச்சு கூடுதலாட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஐப்பட்டி பக்கத்தில் வர பாருங்க, அந்த டாட்டு நம்ம பிடிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவு நான் மார்க் பண்ணி நீளம் 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணி தையல் போட்டுருக்கிறேன். தையல் போடும்போது இந்த மாதிரி நூலை நீளமாக விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்பூலேருந்து வர டாட்டு அதே நம்ம மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அதே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் 1/4 இன்ச்சு அளவில். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து நான் பிடிச்சி நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள். அந்த பக்கத்தில் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு 3 பாயிண்ட்டு எடுத்துருக்கிறேன்னா நீளம் 3 இன்ச்சு எடுத்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு நம்ம அந்த பக்கத்தில் நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். 2 இன்ச்சு கேப் விட்டு. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துட்டோம். இனி நம்ம பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2 டாட்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ பெல்ட்டு பட்டி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மெயின் கிளாத்து மேலே நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் கிளாத் வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் தையல் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்ததே நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஃப்ரண்டில் நமக்கு உப்பட்டி பக்கத்தில் வரும் பாருங்க, அந்த ஷேப்பு ரெண்டும் ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கணும். அதுவே இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு லைனிங்கு மேலே ஒரு லைனிங்கை திருப்பி வச்சுட்டு அந்த லைனிங்கு மேலே எண்டில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்ததுலேயே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம மேலே தையல் போட வேண்டாம். தையல் போட்டதுக்கப்புறமா ரெண்டையும் ஒரு அளவாக வச்சுட்டு நமக்கு எந்த அளவு பெல்ட்டு பட்டி தேவையோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒரு அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கூட கட் பண்ணி எடுக்கலாம். ஷேப்பாக ரெண்டு ஒரு அளவாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வெல்ட்டு பட்டி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து பாடி பீஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஒரு நல்ல பக்கத்துக்கு நம்ம அந்த மெயின் கிளாத்தை வந்து இது இதே மாதிரி பிரித்து எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவு நம்ம விட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அடுத்த 2 டாட் பட்டி விட்டுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து உள்பக்கம் நல்ல பக்கமாக எடுத்துக்கலாம். நல்ல பக்கமாக எடுத்துட்டு அதில் வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள் பீஸு, அதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பட்டியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக 1/4 இன்ச்சு அளவு வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் எப்படி நம்ம தையல் போட்டோமோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி அடுத்த பெல்ட் பட்டியும் சேர்த்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டோம் பாருங்கள், அதுக்கு மேலேயே நம்ம தையலை போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. பாருங்கள், திருப்பி பாருங்கள், ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பெல்ட்டு பட்டி ஆனால் டாட்டு பிடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இது வந்து உப்பட்டி நம்ம பக்கத்தில் வேணுமா வைப்போம் பாருங்கள், அந்த பட்டி அது வந்து நான் 1.5 இன்ச்சு அளவு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்ல பக்கமாக வச்சு திருப்பி ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி உள் பக்கமாக நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். தையல் போடும்போது இந்த மாதிரி 2-3 முடிச்சு போட்டு விடுங்க, அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். பாருங்க, நம்ம வந்து உப்பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி உள்பக்கம் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு அதில் வச்சு நம்ம வந்து நான் வந்து 2.5 இன்ச் அளவில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் ஆகிற பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கை வச்சு நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்ட பாருங்க, அந்த இடத்துல வர மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இன்னொரு 1/4 இன்ச்சு கேப் போட்டு இன்னொரு தையல் போட்டு எடுக்கலாம். போட்டுட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நம்ம இதை அயர்ன் பண்ணோன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.